पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 21வது ஸ்லோகத்திலிருந்து படிக்கிறேன். மரீச்சைர்தமனோஹம்சः சுபர்ணோ புஜகோத்தமः ஹிரண்யநாபः சுதபாः பத்மநாபः பிரஜாபதிः அம்ருத்யுः சர்வதிக்சிம்ஹः சந்தாதா சந்திமான் ஸ்திரः अजो दुर्मर्शन शास्ता विश्रुतात्मा सुरारिहा गुरुर्गुरुतमो धाम सत्यः सत्यपराक्रमः निमिषो निमिषश्रक्वी वाचस्पतिरुदारधीः. நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்து சங்கர பாஷ்யம். இதில் ஸ்லோகத்தோட ஆர்டரில் 23வது ஸ்லோகம், சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 36வது ஸ்லோகம். அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். குரு முதல் நாமம், பகவானுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா குருவாக இருக்கார் பகவான். பார்த்தீங்கன்னா ஜெகத்குருவாக இருக்கார். இப்போவும் அவர் தான் குரு. எல்லா குருநாதர்களோட உள்ளத்திலையும் குரு தத்துவமாக இருக்கார். அதே நேரத்தில் 2வது நாமம் என்ன பார்த்தோம் அப்படின்னா குரு தமஹா அப்படின்னு ஒரு சப்தம் பார்த்துருக்கோம். எப்பயுமே தமஹான்னு போட்டால் பெஸ்ட்டை குறிக்கிறதுக்காக தமஹா அப்படின்னு சொல்லுவோம். எல்லா குருநாதர்களிலும், எல்லா குருநாதர்னா என்ன சுவாமி அப்படின்னா, உலகத்தில் எவ்வளோ டீச்சர்ஸ் என்ன, 1ஆம் கிளாஸ்லேருந்து 1ஆம் கிளாஸ் கூட இல்லை, ப்ளே ஸ்கூல்லேருந்து யூகேஜிலேருந்து டீச்சர்ஸ் தானே. எல்லா ஊர் ஃபுல்லாக டீச்சர்ஸ் இருக்காங்க. எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்களோ, எவ்வளோ குருநாதர்கள் இருக்காங்களோ, அவங்கள எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட மத்தியிலையும் இவர் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இவருக்கு பேர் என்ன பேர்? குரு தமஹான்னு பேர். இந்த மொத்த வேதாந்தத்தையும் சொல்லி, இந்த மொத்த வேதாந்தத்தோட பார்த்தீங்கன்னா அர்த்தத்தை புரிய வச்சு, இந்த வேதாந்தத்திலேயே நிற்கிறதுக்கான சாமர்த்தியத்தை உண்டு பண்ணி மோட்சத்தை கொடுக்கறதுனால பகவான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்ற எல்லா டீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பன்பட்டர் ஜாமுக்காக தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, சம்சாரத்தையே அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாராயணன் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா ஜெகத்குருவாக இருந்துட்டு மோட்சத்தை கொடுக்குறார். அதனால் இவர் பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குருநாதர்களில். சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டும் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா 211வது நாமத்திலிருந்து ஆரம்பிக்கணும். 211வது நாமம் தாமக அப்படின்னு ஆரம்பிக்கிறது. தாமகன என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாமகனா பரமம் தாம அப்படின்னு ஒரு சப்தம் இருக்குது. அந்த பரமம் தாமனா என்ன அர்த்தம் வந்துடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாமன்ற சப்தம் எப்பயுமே புகலிடம், ஷெல்டர், நெஸ்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாமன்ற சப்தம் குறிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா தாமன்றதுக்கு அர்த்தம் 2வது மீனிங் பார்த்தீங்கன்னா பிரகாசம் அப்படின்ற மீனிங் வந்துடுது. 2 மீனிங் வந்துடுது. சார்தாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் ஈஸ்வரன் 4 இடத்துல 4 ஸ்தானத்தில் இருக்கார். கேதார்நாத்தில் இருக்கார், ராமேஸ்வரத்தில் இருக்கார், அதே நேரத்தில் துவாரகாபுரியில் இருக்கார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதரில் இருக்காருன்னா 4 தாமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தாமம்னா என்ன அர்த்தம்? பகவான் வசிக்கிற இடம். அப்போ ஹிருதய தாமன்னா என்ன அர்த்தம்? ஹிருதயம் பார்த்தீங்கன்னா பகவான் வசிக்கிற இடம். தாமம்னா இடம், ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். பிரகாசத்துக்கு பேரும் பார்த்தீங்கன்னா தாமன்னு சொல்றது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்றாரு, தாமகன்றதுக்கு அர்த்தம் ஜோதிகி. ஒரு மீனிங் சொல்லிட்டார். தாமன்றதுக்கு அர்த்தம் ஜோதிகி. எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாராயண பரோ ஜோதிகி. நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். பாருங்க, போன குருதமோல பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற டெய்லி சொல்ற அந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் யோ பிரம்மானம் விததாதி பூர்வம் கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ தாமன்ற சப்தத்திலேயே பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வர்றார்? நாராயண பரோ ஜோதிகி. ஜோதினா என்ன சுவாமி அப்படின்னா, நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா நாராயண சூக்தத்திலிருந்து படிக்கிறோம். நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹ நாராயண பரம் பிரம்ம தத்வன் நாராயண பரஹ. அப்போ பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதி ஸ்வரூபமாக இருக்கார். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஜோதினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஜோதிர் பிராமணம்னு பிருகதாரண்யத்துல ஒரு பிராமணமே இருக்கு. ஜோதி ஜோதின்னு நம்ம எப்பெல்லாம் வந்து இந்த சனாதன தர்மத்துல சொல்றோமோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் தான். ஜோதின்றது ஒரு இண்டிகேட்டர். ஜோதின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜ்ஞான இருளை, அஜ்ஞானன்ற அந்தகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா எது நீக்குகின்றதோ அந்த ஜோதி. எது அப்படின்னா நான் அறிகிறேன் தானே இருக்கு. நான் அறிகிறேன் அப்படின்ற அந்த பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அறிதல். அந்த அறிதல் தான் பகவானா இருக்க. ஜோதின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகாசம், கான்சியஸ்னஸை குறிக்கிறது தான் ஜோதின்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருட்டுல இருக்கும் அப்படின்னா வெளிச்சம் கொண்டு வந்தா, ஒரு தீபத்தை கொண்டு வந்தா தானே அங்க இருக்கிற வஸ்துக்களை பார்க்க முடியும். அப்ப ஜோதி ஏத்துறோம் அப்படின்னா, தீபம் ஏத்துறோம் அப்படின்னா அந்த இருட்டு, அந்த ரூம்ல இருக்க இருட்டெல்லாம் போயிடும். அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எவர் பார்க்கிறாரோ, எவர் பிரகாசிக்கின்றாரோ, எவர் அறிகின்றாரோ அவருக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதின்னு பேர். அப்ப ஒரே கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தான். அதுதான் இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, பிரகாசிக்குது. அதுதான் எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அறிகின்றது. ஏகோ திரஷ்டா சர்வபூதேஷு கூட. ஒரே பார்ப்பவன் தான், ஒரே சைத்தன்யம் தான், ஒரே பிரகாசம் தான். அவனை தான் நம்ம என்ன பண்றோம், அந்த பிரகாசத்துக்கு தான் பேர் வைக்கிறோம் நாராயணன் அப்படின்னு. அப்ப நாராயணன் தான் வந்து பாத்தீங்கன்னா மேலான ஜோதி அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம ஸ்தூலமா வந்து தீபம் ஏத்துறோமே சாமி அப்படின்னா அந்த ஜோதியை நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியல, பார்க்க முடியல, அறிய முடியல. அதனால வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு சுவாமி அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமா வழிபடுறோம். இப்ப இந்த ஜோதி வழிபாடு வந்து வாஸ்தவத்துல உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதி வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஏத்தனம், யோக சூத்திரம் பண்ணும் போதே விஷோகாவா ஜோதிஷ்மதி அப்படின்னு சமாதி சாதனங்கள்ல 3 சாதனங்கள், மொத்தம் 7 சாதனங்கள் சமாதிக்கு சொல்லப்படுது. அதுல முதல் சாதனம் ஓங்காரம், 2வது சாதனம் வந்து பாத்தீங்கன்னா எது பிராணாயாமம், 3வது சாதனமே என்ன வைக்குது அப்படின்னா விஷோகாவா ஜோதிஷ்மதி. விஷோகாவா ஜோதிஷ்மதினா ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்திலையும் அந்த பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோகம் இல்லாமல் ஆனந்த சுரூபமா, ஆனந்த கண்ணன் கிருஷ்ணன் எப்படி இருக்கான், ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்திலையும் ஜோதி ஸ்வரூபமா இருக்கான் அப்படின்னு உபாசனை பண்ண சொல்லியிருக்கு. ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா சமாதி அடைகிறதுக்கான சாதனம், இந்த பகவான் அடைகிறதுக்கான சாதனம் சொல்லப்பட்டிருக்கு ஜோதி ஸ்வரூபமா இருக்கார் அப்படின்னு. இதை தான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல இதுலயும் சாந்தோக்கிய உபனிஷத்துல வந்து நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஹார்த பிரம்ம வித்யா அப்படின்னு அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா ஜோதியா சொல்லப்பட்டிருக்கு. கட்டை விரல் அளவு உள்ள புருஷன் ஜோதியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிருதயத்துல இருக்காரு அப்படின்னு. அப்ப ஜோதி ஜோதின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹிருதயம் எங்க அடங்குதோ அந்த இடத்துல நான் ஸ்புரணமா அந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். அவர் தான் நம்ம நாராயணன் ஜோதி ஸ்வரூபம் சொல்றோம். அப்போ நாராயண சூக்தத்துல இருக்கிறத சொல்லிட்டு இது மந்திர வர்ணாத், மந்திர வர்ணனையும் இருக்கு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு சர்வ காமானாம் ஆஸ்பதத்வா தாமஹா. தாமன்றதுக்கு அர்த்தம் வேற என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, ஸ்தானத்துக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம். எந்த இடம் சுவாமி அப்படின்னா எல்லா காமங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பதம் அப்படின்னா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு பேர் வந்து தாமகான்னு பேர். எந்த இடத்துல இருக்கு, எல்லா காமத்தோட இருப்பிடம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ய ஹிருதி ஸ்ரிதா காமாஹா. முண்டக்கோபனிஷத்து மந்திரம் சொல்லுது, பிருகதாரண்யம் சொல்லுது, இந்த காமங்களோட இடம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிருதயம். எது காமங்களோட ஹிருதயம்? எது காமம், குரோதம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிருதயத்தை ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் இது எல்லாம் இருக்கின்றன. அப்ப அந்த ஹிருதயத்துக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, தாம அப்படின்னு பேரு. அதான் மந்திரம் சொல்லுது, ஆச்சாரியர் சொல்ற பிருகதாரண்ய உபனிஷத்துல இருந்து சொல்றார் பரமம் பிரம்ம பரமம் தாம. அந்த பரமம் பிரம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா பரம் தாம. அந்த பரபிரம்மத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மேலான பிரம்மம். அதுதான் தாமம் என்று சொல்லப்படுகிறது. மேலானது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் ஆகும். அந்த பிரம்மம் தான் பரமம் தாம அப்படின்னு சொல்றது. புகலிடம் டைரக்டா எடுத்தீங்கன்னா சரணாகதி பண்ற புகலிடம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான். ஸ்கிரீன் மாதிரி எல்லா திருஷ்யங்களுக்கும் ஸ்தானமா இருக்கார். அவருக்கு மேலதான் இந்த ஜெகத்தே வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றது அதிஷ்டானமா. அப்ப தாமன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கிற ஸ்தானம், எல்லா காமங்களோட உறைவிடம். அதுக்கு பேர் தான் தாம. 2வது மீனிங் சொல்லியாச்சு.
அதுக்கப்புறம் 212வது நாமம் ஆரம்பிக்குது சத்யா. சத்தியகனா என்ன சுவாமி அப்படின்னா சத்தியமே வடிவானவர். அவரோட ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியம் அப்படின்றது அவர் ஃபார்ம். என்ன சுவாமி சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், மூர்த்த பிராமணம் பிருகதாரண்யத்துல. சத்தியம் அப்படின்னா 2ஆ பிரிக்கணும் எப்பவுமே, சத்து தியத்து. சத்துனா எதை குறிக்குது? இருப்புள்ள ஃபார்ம் இருக்கிற பஞ்சபூத்தங்கள்ல ஃபார்ம் இருக்கிறது, பிருத்திவி ஜலம் அக்னி. இந்த 3த்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா சத்துன்னு பேரு. எது ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கோ அந்த வாயுக்கும் ஆகாசத்துக்கும் பேரு தியத்துன்னு பேரு. அப்ப சத்து தியத்து 2 சேர்ந்தா இந்த பஞ்சபூத்தங்களா இருக்கு. இந்த மொத்த ஜெகத்தும் என்ன ரூபம்? பஞ்சபூதாத்மகம். இந்த மொத்த ஜெகத்தும் பஞ்சபூத்தங்களால் ஆனது. இந்த பஞ்சபூத்தங்களா யார் இருக்கா சுவாமி அப்படின்னா, இந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத்தங்களா இருக்கார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூத்தங்களா இருக்கிறவர் பகவான் சத்யா அப்படின்னு அவருக்கு பேர். அப்ப பகவான் வந்து எங்க இருக்காருன்னு கேட்டா என்ன இருப்பீங்க? மொத்த ஜெகத்தும் பகவானோட ரூபம், பஞ்சபூத்தங்களும் அவரோட ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லணும். சொன்னதுக்கு பிறகு பாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னா அதுக்கு மீனிங் சொல்றார். சத்திய வச்சன தர்ம ரூபத்வாத் சத்யா. பகவான் எப்படி இருக்காருன்னா, லௌகிகத்துல வந்து நம்ம உலகியல்ல வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்தை பேசுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா தர்மம். சத்திய வச்சன தர்ம ரூபத்வாத். சத்திய வச்சனம் பேசணும் முக்கியமா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேனோபனிஷத்துல வந்து பிரஷ்னோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்துல வந்து சத்தியம் ஆயத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பிரம்ம வித்யா எங்க வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும் அப்படின்னா, பொய் பேசுறவன்ட்ட உண்டாகாது. பிளான் பண்ணி பொய் பேசுறோன்னு வச்சுங்களேன், அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம வித்யா வாசம் பண்ணாது. இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் ரொம்ப ஏதோ ஒரு கவனக்குறைவுனால பிரமாதத்தினால எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா பொய் பேசுறேன். அதுக்கப்புறம் ஐயோ பொய் பேசிட்டோமோ அப்படின்னு. இப்ப அது கூட நடக்கிறது இல்லை. இப்ப அது கூட மெதுவா எடிட் பண்ணிக்கிட்டே வந்தாச்சு. அப்ப அஜ்ஞான குறைவுனால கூட வந்து பாத்தீங்கன்னா பொய் பேசல. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டா, பொய் பேசுற மாதிரியான எந்த விவகாரத்துக்கும் போகக்கூடாதுன்னு வச்சுட்டேன். சத்தியம் பேசணும்னா என்ன பண்ணணும்? நம்ம எங்க சத்தியம் பேச முடியுமோ அந்த விவகாரத்தை மட்டும் பண்றது. நம்ம விவகாரத்துல அதிகமா போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொய் பேச வேண்டியிருக்கு. ஃபார்மாலிட்டியாவது பொய் பேச வேண்டியிருக்கு. அப்ப விவகாரத்தை எல்லாத்தையும், தேவையில்லாத விவகாரங்கள் எல்லாத்தையும் கம்மி பண்ணோம் அப்படின்னா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த விவகாரங்களும் பண்றதே இல்லை. அப்ப விவகாரம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கண்டபடி பொய் பேசணும்னு அவசியம் இல்லை. நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து, சாமி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு வந்து கரெக்டாக 3 மணிக்கு 2 மணிக்கு வந்து கதவை தட்டி கேட்டார். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் பேசிட்டேன், என்கிட்ட பணமே இல்லைப்பா. அவ்வளோ பேத்துக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் எது கேட்டாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு அப்படின்னு கொடுத்துருவேன். இருந்தால் கொடுத்துருவேன், எப்பவுமே வந்து இல்லாமல் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஐயோ அந்த வில்லேஜ் பர்சன்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஒரு வாட்டி நம்ம கொடுத்து இது பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப ஏமாந்த சோனகிரின்னு நினச்சி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் என்னால் தாங்க முடியலைங்க. 1/2 மணி நேரம் சரி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சுக்கிட்டு கையில் 1000 ரூபாய் கொஞ்சம் பணம் கேட்டாங்கன்னா அந்த பணத்தை கொடுக்குற அளவுக்கு சாமர்த்தியம் என்கிட்ட இருக்கு. பணத்தையும் கொடுத்துருக்கேன். நான் சர்வாத்ம பாவத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா என் ரூபத்தில் இருந்துக்கிட்டு இன்னொரு ரூபத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறார், என்கிட்ட இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பகவான் உள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பகவான் வந்து கேட்கும்போது நான் வந்து எப்படி போய் சொல்ல முடியும்? 1/2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே விதுன்னு ஆகிப்போச்சு. ஐயோ இது மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் பேசுனா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அக்செப்ட் பண்ணவே முடியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டு வேற ஒரு பையனுக்கு ஃபோன் போட்டு ஜிபே பண்ணி அந்த பையனை கூப்பிட்டு நீ போய் அந்த பையனுக்கு கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு. அப்பா நிம்மதி ஆகிப்போச்சு. ஆனாலும் போய் பேசுறோமா அப்படின்னு போய் பேசியாச்சு இல்லை, பேசின போய் அழைக்கவா முடியும் உங்களுக்கு? அப்ப விவகாரம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவகாரத்துல ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறோம்னு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளோ கம்மி பண்ணாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவனக்குறைவு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எழுப்பி வந்து பாத்தீங்கன்னா இது கேட்டோன்னா பழைய சுபாவம் வந்து நம்ம கிட்ட இருக்கா, எல்லாத்துட்டையும் லோபம் இருக்கா, அந்த லோபம் வந்து பாத்தீங்கன்னா எட்டி பார்த்துறது இல்லை அப்படின்னு போய் சொல்றோம். அப்ப அந்த பொய் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம வித்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பு. அப்ப எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா சத்தியம்
ஆயத்தனம். இதை மனசுல எப்பவுமே வச்சுக்கணும், ஒரு பெருசா எழுதி வச்சுக்கணும். சத்தியம் ஆயத்தனம். சத்தியம் ஆயத்தனம்னா சத்தியம்தான் பிரம்ம வித்யாவோட வசிப்பிடம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுக்கு கூட கவனக்குறைவா நம்ம ஏதாவது சொன்னா கூட டக்குன்னு இமீடியட்டா என்ன பண்ண சுதாரிச்சிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்ம வித்யா வாசம் பண்ணாது, அங்கிருந்து கிளம்பி போயிடுவேன் பொய்யன் அப்படின்னு சொல்லிட்டு. வியாபகாரிக்க சத்தியத்தையே ஒருத்தனால பண்ண முடியலன்னா பாரமார்த்திக சத்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனால நிக்க முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் சத்திய தர்ம சத்திய வச்சன. சத்திய வச்சனம்ன்றது தர்மம். சத்தியம் வத தர்மம் சர. தைத்திரியம் சொல்லும் போதே சொல்லுது சத்தியத்தை பேசு, தர்மத்தை செய் அப்படின்னு. அப்ப சத்தியம் தான் வந்து பாத்தீங்கன்னா பரமோ தர்மகா அப்படின்னு சொல்றது. அப்ப சத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா தர்ம ரூபத்வார், தர்ம ரூபமா இருக்கிறதுனால பகவான் என்னவா இருக்காரு? தர்ம ரூபமா இருக்கார். தர்மம் பகவான் தான் வந்து தர்ம ரூபமா இருக்கார், தர்ம ஃபார்ம்ல இருக்கார். அதனால அவருக்கு பேர் என்ன பேருனா சத்தியக. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பகவான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? சத்தியமா இருக்கணும், சத்திய வச்சனத்தை பேசணும். ஏன்னா பகவான் தான் சத்திய வடிவா இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தஸ்மாத் சத்தியம் பரம் வதந்தி இது ஸ்ருதேஹி. ஆச்சாரிய சொல்றார் ஆகையினால். என்ன ஆகையினால் என்ன அர்த்தம்? பகவான் சத்திய ரூபமா இருக்கிற காரணத்தினால சத்தியம் பரமம் வதந்தி, சத்தியமே மிகவும் மேலானது, ரொம்ப சிரேஷ்டமானது என்று சொல்கிறார்கள். நான் அதனால்தான் வச்சனத்தை நான் கொடுத்துட்டேன் கேன உபனிஷத்து மந்திரத்தில் இருக்கிறதையும். சத்தியம் ஆயத்தனம் எப்பவுமே வச்சுக்கணும். சத்தியமேவ ஜெயத்தே, சத்தியமேவ ஜெயதி, சத்தியமேவ ஜெயத்தே, சத்தியம் ஆயத்தனம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்திய ரூபத்துல பகவான் இருக்கார், அதனால அது ரொம்ப மேலானது, உத்கிருஷ்டமானது அப்படின்னு ஸ்ருதியும் சொல்கிறது. அது மட்டும் இல்ல, சத்தியத்துக்கு வேற என்ன சுவாமி மீனிங் அப்படின்னா நம்ம சொல்றோம் சூரிய மண்டலத்துல இருக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பருக்கு பேரு சத்தியம்னு பேர். லோகம் பிரம்மலோகம் இருக்குல்ல, பிரம்மலோகத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? பிரம்மலோகத்துக்கு இன்னொரு பேர் சத்தியலோகம் அப்படின்னு பேர். சரி சுவாமி அந்த சத்தியலோகம் எங்க இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா சத்தியம்னு ஒரு பிரம்மம், நிர்குண அந்த பிரம்மத்தை விட்டுட்டு சகுண பிரம்மத்துக்கு பேர் சத்தியம் அப்படின்னு பேர். சகுண பிரம்மம் இது ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்ய கர்ப்பர் எங்க வாசம் பண்றார் அப்படின்னு கேட்டா சூரிய மண்டலத்துல அந்த ஹிரண்ய கர்ப்பர் வந்து பாத்தீங்கன்னா வாசம் பண்றார். யாரு? விஷ்ணு பகவான் ஹிரண்ய கர்ப்பர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டி பிராண சரீரி, அப்படிப்பட்டவர் அங்க இருக்கார். அந்த சத்தியத்துக்கும் சத்தியமா இருக்கிறவர், பிராணனுக்கும் சத்தியமா இருக்கிறவர் எவரோ அவருக்கு பேர் சத்தியம்னு பேரு. பிராணனுக்கும் மேல எது சாமி இருக்கு அப்படின்னா கான்சியஸ்னஸ் இருக்கா? பிராணன் சூத்திராத்மான்னு சொல்றோம். அந்த சூத்திராத்மாவும் எப்படி உண்டாச்சு அப்படின்னா மாயையோடு சேர்ந்து சூத்திராத்மாவாச்சு. அப்ப அந்த சூத்திராத்மான்னு சொல்லக்கூடிய பிராணனுக்கும் மேலாக எவர் இருக்கிறாரோ அந்த வெறும் கான்சியஸ்னஸா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கு பேர் தான் சத்தியம் அப்படின்னு பேர். மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான மந்திரத்தை ஆச்சாரியர் கோட் பண்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா சத்தியஸ்ய சத்தியம் இதுவா. சத்தியஸ்ய சத்தியம்னா ரெண்டு சத்தியம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிராணோவை சத்யா, பிராணன் தான் சத்தியம். அங்க மந்திரமே சொல்லுது பாருங்க, பிராணாவை சத்தியம். எது சத்தியம்னு கேட்டா என்னது? பிராணன் சத்தியம், தேகம் பொய். சத்தியத்தை அடைச்சு வச்சு இந்த பை இருக்கு, இந்த பை இந்த பலூன் இருக்கு. பிராணன் போயிடுச்சுன்னா இந்த தேகம் வந்து அசத்தியமாயிடும். அப்ப எது சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனுக்கு மரணம் இல்லை. பிராணன் போயிடுச்சுன்னா மற்றதெல்லாம் பொய்யா போயிடும். இந்த தேகம் பொய்யா போயிடும். எப்போ பிராணன் போயிடுச்சுன்னா அப்ப இந்த தேகத்தை சத்தியமா வச்சிருக்கிறது எது? பிராணன். அப்ப பிராணனுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம்னு பேர். ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் கோட் பண்ணிலாம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து முக்கியமான இது. பிராணோவை சத்தியம், பிராணனுக்கு பேர் தான் சத்தியம். தேஷாமியேவ சத்தியம், அந்த பிராணனுக்கும் மேலானதாக எது இருக்கிறதோ கான்சியஸ்னஸ், அதுக்கு தான் பேர் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம். உணர்வு, உயிர். முதல்ல உயிர் தான் சத்தியம்னு சொல்றோம், அதுக்கப்புறம் உயிரை காட்டிலும் மேலானது அந்த கான்சியஸ்னஸ். அதனால அந்தர்யாமி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அந்த சுத்த பிரம்மத்துக்கு பேர் என்ன பேர் கொண்டு சொல்றோம்? சத்தியம் அப்படின்னு பேர். அப்ப சத்தியஸ்ய சத்தியம் மந்திரம் இருக்கு. சத்தியஸ்ய சத்தியம், சத்தியத்திற்கும் சத்தியமானது பகவான் அப்படின்னு. அப்போ அவர்தான் ஹிரண்ய கர்ப்பரா சத்தியமா இருக்கார். அவர்தான் அந்தர்யாமியா ஈஸ்வரனா இருந்துகிட்டு சுத்த பிரம்மமா இருந்துகிட்டு சத்தியமாவும் அவர்தான் இருக்கார். சொல்லியாச்சு. சத்தியஸ்ய சத்தியம் இது ஸ்ருதேஹே.
212வது நாமம் முடிஞ்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜென்மத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுறது இருக்குல்ல. நான்லாம் ரொம்ப போய் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில், சின்ன வயசில் நான் சொல்கிறேன். அப்போ மெதுவாக இந்த பிரம்ம வித்யா வர 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 மெதுவாக கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க மனசு கஷ்டப்படும்னு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் ஃபார்மாலிட்டியாக நிறைய போய் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தேவையில்லை. லூப்ரிகன்ட் மாதிரி விவகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வச்சுக்கிறதுக்காக ஆச்சாரியரே சொல்கிறார். சங்கரரே தன்னோட பாஷ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது சொல்கிறார், கணவன் மனைவிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எதுப்பா லூப்ரிகன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவகாரம் வீட்டில் விவகாரம் பண்ணணும் அப்படின்னா எதுப்பா வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகன்ட் அப்படின்னா ஆயில் எது, கிரீஸ் எது அப்படின்னா பொய். அந்த விவகாரத்தில் பேசுகிற சின்ன சின்ன பொய்கள் இருக்குல்ல, அது வந்து லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வச்சுருக்கோம். ரொம்ப நல்லா வச்சுருக்கோம். பொய் நிறைய நம்ம டே டு லைஃப்பில் எடுத்து பாருங்க. நம்ம குழந்தைங்கள்ட்டையோ எல்லா ஹஸ்பண்ட்டையோ நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ எல்லா மனிதர்கள் இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சின்ன பொய்யா பேசிட்டு இருக்கோம். நான் நேற்று சொன்னேன்ல, பணத்தை வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பணமே இல்லைப்பா என்கிட்ட அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி பணமே இல்லைப்பா அப்படின்னு எனக்கு அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. ஐயோ இப்படி போய் பேசிட்டு பொய்யதான் இருக்குமே அப்படின்னு உடனே கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். அப்போ விவகாரத்தில் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொய் பேசுகிறோம். ஆனால் வந்து கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும். என்ன பண்ணணும், தேவையில்லாமல் வந்து என்னெல்லாம் விவகாரத்தை பேசிகிட்டு இருக்கோமோ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன் ஜி அப்படின்னு. சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன். ஏன் அதை அப்படி சொல்லணும்? சாப்பிடலை, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது பொய் தானே, விவகாரத்தில் பொய் தானே அது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன், சாப்பிடலன்னா சாப்பிடல, எதுவும் குடிமொழிக்கு போகாது உங்களுக்கு ஒன்றும். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா வெளியில் விவகாரத்தை பேசாமல் இருப்பீங்க. அப்போ இனிமேல் ஃபார்மாலிட்டியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா பொய்யை பேசவே பேசாது. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மௌனமாக இருங்க. இல்லை நான் பேசுனா சத்தியத்தை பேசுங்க. சத்தியம்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தியாத்மிகத்தில் பிரம்மத்தை அடையிறதுக்கு, எனது பாரமார்த்திக சத்தியத்தை அடையிறதுக்கான சாவி மனசில் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 213வது நாமம் சத்திய பராக்கிரமக. அடுத்தது சத்திய பராக்கிரமம் என்ன அர்த்தம்? பராக்கிரமம் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி சாமர்த்தியத்துக்கு பேர் பராக்கிரமம்னு பேர். எவருடைய பராக்கிரமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமா ஆகுதோ, வாஸ்தவமா இருக்கோ, வீண் போகாமல் இருக்கோ, அந்த பகவானுக்கு பேர், பகவான் இருக்க பராக்கிரமம் சத்திய பராக்கிரமம். நம்மள்ட்ட எல்லாம் இருக்கிறது போயிடுச்சு. முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சரீரத்தோட சாமர்த்தியம் இப்போ இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சாமர்த்தியம் இப்போ இல்லை. போன மாதம் இருந்த சாமர்த்தியம் இப்போ இல்லை. அப்போ நம்மளோட சாமர்த்தியம்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா மறந்து போயிடுது. ஸ்லோகங்கள் மறந்து போகுது. மந்திரங்கள் இன்னைக்கு ஒரு அரை மணி நேரமாக ஒரு மந்திரத்தை தேடிட்டு இருக்கேன், அதிகமாக பிரயோகம் பண்ண மந்திரம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னே மறந்து போச்சு. இந்த புத்தியோட சாமர்த்தியம் போச்சு. சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சிலிண்டர், கேஸ் சிலிண்டரை தூக்கி டக்குன்னு மேலே வச்சு 2 மாடிலாம் நடந்துருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரை தூக்கிட்டு 1 மாடி நடக்க முடியுமானா மாடிப்படி ஏற முடியல, சாமர்த்தியம் இல்லை. ஒரு கேனை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனை எடுத்து கடகடன்னு தூக்கிட்டு போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூக்க முடியல. அப்போ நம்மளுடைய புத்தி சாமர்த்தியம், நம்ம உடம்போட சாமர்த்தியம், இந்திரியங்களோட சாமர்த்தியம் எல்லாம் என்னது, அசத்திய பராக்கிரமம் நம்மகிட்ட இருக்கிறது. ஆனால் பகவான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பராக்கிரமம் எப்படிப்பட்டது அப்படின்னா வீண் போகாதது, எந்த காலத்திலையும் வளர்ச்சியோ தேய்வோ இல்லாம ஒரே மாதிரி இருக்கிறது. அதனால பகவானோடது சத்திய பராக்கிரமகன்னு பகவானுக்கு பேர். ஆச்சாரியர் சொல்றார், சத்தியகன என்ன அர்த்தம்? அவிததா அப்படின்னு அர்த்தம். விதத்தம் அப்படின்னா பொய், விதத்தம்னா பொய்யே. அவிதத்தகன என்ன அர்த்தம்? பொய்யில்லாதது. அப்ப பொய்யில்லாததுன்னு என்ன அர்த்தம்? சத்தியம். சத்தியத்துக்கு லட்சணமே பொய்யில்லாதது, பொய்க்காதது. பொய்க்காதது எது? பராக்கிரமோ யஸ்ய, எவரிடம் இருக்கின்ற பராக்கிரமம் பொய்க்காமல் இருக்கிறதோ, நினைச்சதை நினைச்ச மாதிரி அவர் பண்ண முடியுமோ அவருக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்திய பராக்கிரமகன்னு பேர். நம்ம ஏற்கனவே அவருக்கு பார்த்துருக்கோம், எவர்கிட்ட சத்திய பராக்கிரமம் இருக்கோ அவர் தான் சத்திய சங்கல்பரா இருக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைச்சதெல்லாம் நடந்திருப்பா அப்படின்னு நான் யாரோ சொல்றேன்னு வச்சுங்களேன், நினைச்சதெல்லாம் நடக்காதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அவ்வளோ பராக்கிரமெல்லாம் என்கிட்ட இல்லைங்க. அப்ப யார்கிட்ட பராக்கிரமம் சத்தியமா இருக்கோ, சக்தி சாமர்த்தியம், அவர்தான் நினைச்சதையெல்லாம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும். சத்திய பராக்கிரமம் இருக்கிறதுனால பகவான் சத்திய சங்கல்பரா இருக்கார் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியா சொல்றாரு 214வது நாமம் நிமிஷா.
நிமிஷகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, யோக நித்திரையில வந்து பாத்தீங்கன்னா கண்களை வந்து பாத்தீங்கன்னா மூடி இருக்கிறவர். நிமிஷம் அப்படின்னா உன்னிமிஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிமிஷம்னா மூடுறது, உன்னிமிஷம்னா துறக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிமிஷகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கண்களை மூடி இருக்கிறவர். அந்த வாட்டர் பெட்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா படுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்களை மூடி இருக்கார், ஒரு ஸ்மைல் பண்ண முகத்தோட இருக்கார். எப்படி இருக்கார் சுவாமி அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? யோக நித்ரா, அரிதுயில் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபுல் வேக்கப்ல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறது. நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா முழிப்பு வந்தோடனே அப்படியே இப்ப கூட கொஞ்ச நேரம் தூங்குறது. எப்போ வந்து தூக்கத்துல இருந்து வெளியில வரும்போது டீப் ஸ்லீப் இருக்கும்ல, டீப் ஸ்லீப்ல இருந்து ஒரு வேக்கப் கால், ஃபர்ஸ்ட் வேக்கப் கால் வந்துடும். வேக்கப் கால் வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு யோக சூத்திரத்துல ஒண்ணு சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சொப்பன நித்ரா ஞானாலம்பனம் வா அப்படின்னு ஒரு சூத்திரம் ஒண்ணு வச்சிருக்கேன். அதுவும் சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதனமா நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இமீடியட்டா பகவான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல பகவானோட தான் நம்ம இருக்கோம். வேக்கப் ஆன மாத்திரத்துல புத்தி வேக்கப் ஆயிரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்துல இருக்கிற ஆனந்த சுரூபம் அப்படியே போயிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசுனால வெளியில பார்க்காம உள்ளேயே அந்த தத்துவத்திலேயே ஆனந்த சுரூபத்திலேயே மனசை வைக்கணும். நான் இன்னைக்கு காலையில அது மாதிரிதான் நினைச்சுக்கிட்டே தூக்கி போயிட்டேன். கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கிட்டே வச்சுட்டு நம்ம எப்படி மிஸ் ஆயிட்டோம்னு தெரியாது. ரொம்ப கவனமா இருந்தேன், படுத்துக்கிட்டே கவனமா இருந்தேன். ஆக்சுவலா படுத்துக்கிட்டு பண்ணக்கூடாது, எந்திரிச்சு உட்கார்ந்து பண்ணணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், படுத்துக்கிட்டே அந்த தூக்கத்துல இருந்து வெளியில வந்தோன்னு அந்த தூக்கத்துல இருக்க ஆனந்த சுரூபத்தையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்த பாருங்க. போச்சு 30 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா 30-40 நிமிஷம் தூங்குனதுக்கு அப்புறம் வேக்கப் பண்ணி பாக்குறேன், டைம் வந்து 40 நிமிஷம் ஆயிருக்கு. போச்சு. ஆனா பகவான் எப்படி தெரியல இருக்கார். யோக நித்ரான்றது வந்து அவ்வளவு ஈஸி இல்லைங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். நான் யோக நித்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் படுத்துட்டு பண்றத வந்து உட்கார்ந்துட்டு பண்ண சொல்றேன். உட்கார்ந்துட்டு பண்ணி நல்லா பிராக்டிஸ் ஆச்சு அப்படின்னா படுத்துக்கிட்டு பண்ற போதும் ஈஸியா இருக்கும். இப்போ யோக நித்ரா வந்து பாத்தீங்கன்னா சிதாகாச தாரணான்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? சிதாகாச தாரணா. சிதாகாச தாரணா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம தூக்கத்துல இருந்து வெளியில வரோம்ல, அந்த தூக்கத்துல இருந்து வெளியில வரும்போது எங்க தூங்கி போறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம தூங்குறது எல்லாமே ஹிருதயத்துல போய் தூங்கி போறோம். அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா தூங்கி போறோமே, அந்த ஹிருதயத்துல யாரு இருக்கா அப்படின்னா அந்த பரமாத்மா அவேர்னஸா கான்சியஸ்னஸா இருக்கார். அந்த கான்சியஸ்னஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு அபியாசம் இருக்கு. அதுக்கு பேர் சிதாகாச தாரணான்னு பேர். பகவான் என்ன பண்றாருன்னா சதா காலமும் சிவபெருமான் என்ன பண்றார், அவரும் அந்த சிதாகாச தாரணத்திலேயே அகமகமகம்னு ஹிருதயத்திலேயே அவரும் இருக்கார் சொரூபத்துல. பகவான் நாராயணனும் என்ன பண்றாரு, வாட்டர் பெட்ல படுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் அந்த யோக நித்ரான்னு சொல்லக்கூடிய சிதாகாச தாரணையிலேயே அவருடைய பிரம்மஸ்வரூபத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். ஆனந்தமா. நம்மளால 5 நிமிஷம் தூங்கினா தூங்கிடுறோம், மிஸ் ஆயிடுறோம். என்னோட ஆச்சரியார் சொல்லி கொடுக்கும்போது யோகா நம்ம ஒவ்வொரு முறையும் அதுக்கப்புறம் பிராக்டிஸ் ஆச்சு. என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஆரம்பிச்சு நல்லா ஒரு மணி நேரம் யோகாசனம் பண்ணி நல்லா சத்துவகுணம் வந்துடும். சத்துவகுணம் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக நித்ரா ஸ்டார்ட் பண்ணாருன்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த யோகா நித்ரையோட சமயம். அந்த யோக நித்ரா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நானும் சுவாமி மட்டும்தான் இருப்போம், யாரும் இருக்க மாட்டாங்க. லீவ் நாள்ல தான் இதை பண்ணுவோம். ஸ்பெஷலா 8 நாள் மாசத்துக்கு 8 நாள் பண்ணுவோம். அப்படி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா படு ஒழுங்கா இது பண்ணு, அவேர்னஸோட இரு அப்படின்றார். அவர் சொல்ல 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 ஆரம்பத்துல எல்லாம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா மெதுவா தூங்கி போனதே தெரியாது விட்டு போயிடுவார். சாமி வந்து பாத்தீங்கன்னா போயிடுவார், எல்லாம் முடிஞ்சு போயிடுவார் அவர். நான் வந்து வேக்கப் ஆகி பார்ப்போம், பார்த்தா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தூங்கிருப்பேன். அப்போ நம்மளால வந்து நம்மளோட சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் கண்ணை மூடி அதுல அவேர்னஸோட இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா பகவான் எப்படி இருக்காரா, சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா நிமிஷகன்னு பேர் வச்சிருக்கு. கண்களை மூடி வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் யோக நித்ரையில இருக்கக்கூடியவர். 10 நிமிஷம் நம்மளால இருக்க முடியல, அவர் வந்து அனாதி காலத்துல இருந்து அனந்த காலம் வரைக்கும் யோக நித்ரையோட இருக்கார். நிமிஷகன்னு பேரு. ஆச்சாரியர் சொல்றாரு பாருங்க, நிமீலிதே யதோ நேத்ரே யோக நித்ரா ரதஸ்ய. அதோ ஆச்சரியம் போட்ட பாருங்க, யோக நித்ரா. எந்த காரணத்தினால நேத்ரே யோக நித்ரா ரதஸ்ய, யோக நித்ரையில ரம்மிக்கிறார். அவர்
யோக நித்ரால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அவேர்னஸ் இருக்கணும். ஃபுல் அவேர்னஸ்ல எல்லாம் தூங்கி போய் ஃபுல் அவேர்னஸ் தன்னோட சொரூபத்துல இருக்கிறது தான் யோக நித்ரா. அந்த யோக நித்ரால ரமிக்கிறவரோ அதனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷகான்னு பேரு. நிமிஷகன்றதுக்கு அர்த்தம் தான் நிமீலிதே அப்படின்ற வார்த்தை போட்டிருக்கு. நிமீலினம்னா என்ன அர்த்தம்? கண்களை மூடி இருக்கிறதுன்னு அர்த்தம். பகவான் வந்து அப்போ இனிமே எங்கேயாவது போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா தேவதைகளோட போஸ்டர் இருக்குல்ல, தேவதைகள் போஸ்டர் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எல்லா ரூபத்திலையும் கண்களை மூடி தியானத்தில் இருக்கிற மாதிரி போஸ்டர் தான் அதிகமாக இருக்கும். அந்த போஸ்டர்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா தேவதைகள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம்? யோக நித்திரையில் இருக்காங்கன்னு அர்த்தம். சுவாமியாக இருக்கட்டும், சிவபெருமான் யாரை பார்த்து தியானம் பண்ணுவார்? சின்ன வயசில் எனக்குலாம் கேள்வி வரும். சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கண்ணை மூடி உட்காந்துருக்காரு? நம்மளும் அவரை தியானிக்கிறோம். அவர் யாரை தியானிப்பார்? பகவான் நாராயணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாராயணனை தியானிக்கிறோம். அவர் யாரை தியானிப்பார் அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா ரெண்டு பேரும் அவங்களுடைய சொரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாரணையோட இருக்காங்க. ஏற்கனவே ஒரு நாமம் பண்ணிருக்கோம், என்ன? சதா யோகி. ஏற்கனவே ஒரு நாமம் பண்ணியிருக்கோம். சதா யோகத்தில் இருக்கும்போது அவருக்கு பேர் சதா யோகி அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அடுத்த நாமம் பாருங்க, அனிமிஷா. 215வது நாமம். ரொம்ப கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. நிமிஷக ஆப்போசிட் அனிமிஷக. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் கண்களை மூடாம பார்த்துக்கிட்டு இருக்கார். என்னப்பா அது? கண்களை சதா மூடி இருக்கிறவருக்கு பேரு நிமிஷகன் பேர் வச்சிருக்கு. இதுக்கு அடுத்த நாமே சொல்லுது கண்களை மூடாதவர் அப்படின்னா உபாதியோட சேர்ந்தா நாராயணன்ற சரீர உபாதியோட இருந்துகிட்டு அவர் என்ன பண்றார்? யோக நித்திரையில இருக்கார், கண்களை மூடி இருக்கார். சிவபெருமானும் வந்து பார்த்தீங்கன்னா சதா கண்களை மூடி தியானத்தில் இருக்கார் நம்ம சொல்றோம். அதே நேரத்துல உபாதி ரகிதமா நிர்குண நிராகாரமா இருக்காருன்னா அவர் தான் பகவான் தான் என்னவா இருக்கார்? வெறும் ஜோதி ஸ்வரூபமா அலுப்தத்திற்குன்னு அவருக்கு பேர். அவேர்னஸுக்கு பேர், சுத்த நிர்குணத்துக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? அலுப்தத்திற்கு. சதா பார்த்துக்கிட்டே இருக்கிறவர், வெறும் உணர்வா அறிவா இருக்கிறவர். அதனால அவருக்கு இமைத்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சம்பவிக்காது. அப்ப மேல என்ன பண்ணுவோம்? நிமிஷகன்றதுக்கு அர்த்தம் சகுண ரூபேன. அதே நேரத்தில் அநிமிஷகன்றதுக்கு அர்த்தம் நிர்குண ரூபேன. நிர்குண ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் சதா லோபமாகாத திரஷ்டாவா இருக்கார், மறைவில்லாத பார்ப்பவரா இருக்கார், கான்சியஸ்னஸா இருக்கார். அதனால அநிமிஷக. ஆச்சாரியர் சொல்ற பாருங்க பாஷ்யத்துல, நித்திய புத்த ஸ்வரூபத்துவாத் சொல்லிட்டார். சதா அறிவு ஸ்வரூபமா இருக்கிறதுனால, புத்த ஸ்வரூபம்னா அறிவு ஸ்வரூபம், சதா காலமும் அறிவு ஸ்வரூபமா இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனிமிஷக. நம்ம இன்னைக்கு காலையில கூட பார்த்தோம்ல, என்னது இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீகாந்தான் தாழ்வாள்கன்னு பார்த்துருக்கோம். இமைப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா நீங்காம அந்தரியாமையா இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காராம், சாட்சியா இருந்து. ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணை மூடி தூங்கிடுறோம், ஆனா உள்ள இருக்கிறவர் சதா வேக்கப்ல இருக்கார். நான் சதா வேக்கப்ல இருக்கார். ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்களை மூடாதவர், சைத்தன்ய சுரூபமா இருக்கிறவர், நித்திய பிரபுத்த சுரூபத்துவாத்தின்னு போட்டார். நித்தியமா சதா காலமும், பிரபுத்தன்னு அர்த்தம் நல்ல வேக்கப்ல நல்ல அறிவு சுரூபமா இருக்கிறதுனால அனிமிஷகன்னு பகவானுக்கு பேரு. அடுத்து ஆச்சரிய சொல்றாரு, மத்ய ரூபத்தையாவா ஆத்ம ரூபத்தையாவா அனிமிஷகா. மத்ய ரூபம்னா இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமை இல்லை, இமைக்காத ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா மீன், தண்ணியில் இருக்கிற மீன் இமைக்காது. அப்போ மத்ஸ்ய அவதாரம் எடுத்தவர் பகவான்ல, அப்போ மத்ஸ்ய அவதாரம் எடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை இமைச்சிருப்பாரா அப்படின்னா இமைக்காதவர். அப்போ அதனால மத்ஸ்ய அவதாரத்தை வச்சுக்கிட்டு அனிமிஷகான்னு பேர் சகுனத்தில் சொல்லலாம். அதே நேரத்தில் ஆத்ம ரூபத்தையாவா, அல்லது வந்து பகவான் எப்படி இருக்கார்? எல்லாத்துக்குள்ளாரையும் ஆத்மாவா இருக்கார். ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன லட்சணம் சொல்றோம்? ஜாகிரத சொப்பன சுசுப்தி, இந்த மூணுத்துலையும் இருக்கக்கூடிய அந்த துரியம், வியாபிச்சு இருக்கக்கூடிய துரியத்துக்கு பேர் தான் ஆத்மான்னு பேர். ஜாகிரதத்தை யார் பார்க்குறா? நான் பார்க்குறேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா மத்தியானம் தூங்கினேன், நேற்று ராத்திரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொப்பனம் பார்த்தேன், திரும்ப ராத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கினேன், இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டேன், நேற்று கோயிலுக்கு போனேன். இது எல்லா இடத்துலையும் எது அப்படியே இருக்குன்னா மூணு அவஸ்தையிலையும் நான் சதா இருந்துட்டு. அந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலையும் மறைஞ்சு போறதே இல்லை, கண்ணை மூடுறதே இல்லை. யார் கண்ணை மூடுறா? பரமஹம்சானந்தா கண்ணை மூடுறான்,
அதுக்கப்புறம் சொப்பன தேகத்துல வந்தவன் கண்ணை மூடுறான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் கண்ணை மூடுறதே இல்லை. அப்போ நானுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் நானா இருக்கார். அதனால ஆத்ம ரூபத்தையா வா அனிமிஷக, ஆத்ம ரூபமா இருக்கிறதுனால பகவான் அநிமிஷக இருக்கார். அப்ப 2 ரூபம். கண்கள் மூடாதது மத்சி மீன். மத்ஸ்ய அவதாரம் எடுத்த போது அவர் கண்கள் மூடாம இருந்தார். அடுத்து எல்லா ஜீவராசிகளையும் ஆத்மாவா இருக்கிறதுனால கண்களை மூடுவதில்லை, அநிமிஷக நிர்குணம். அதுக்கப்புறம் 216வது நாமம் ஸ்ரக்வி அப்படின்னு பேர். ஸ்ரக்வின்னா என்ன சுவாமி அப்படின்னா பூத்த நம்ம ஸ்ரக்வின்னா என்ன அர்த்தம்? மாலையை அணிந்தவர்னு அர்த்தம். கிருஷ்ணனோட போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், சதா ஒரு மாலை வந்து பார்த்தீங்கன்னா தொங்க விட்டுருப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட இதே வந்து பார்த்தீங்கன்னா மாலையை தொங்க விட்டுருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி மாலை அணிந்தவர்னா இது வரைக்கும் நம்ம நினச்சிட்டு மாலை போல இருக்கு அப்படின்னு. பாஷிக்காரர் நல்லா சொல்ற பாருங்க. மாலை அணிந்தவர்னா எந்த மாலை சுவாமி? பூத்த தன்மாத்திர ரூபாம். பூத்தங்கள் இருக்கு, நம்ம பஞ்சபூத்தங்கள் இருக்கே, இந்த பஞ்சபூத்தங்களோட சூக்ஷ்ம பூத்தங்களுக்கு என்ன பேரு? தன்மாத்திரைகள்னு பேரு. ரூப தன்மாத்திரை, ரச தன்மாத்திரை, கந்த தன்மாத்திரை, ஸ்பர்ஷ தன்மாத்திரை, சப்த தன்மாத்திரை அப்படின்னு பஞ்சபூத்தங்களுக்கும் தன்மாத்திரைகள் அப்படின்னா சூக்ஷ்ம பூத்தங்கள்னு அர்த்தம். அந்த சூக்ஷ்ம பூத்தங்களையே வந்து பார்த்தீங்கன்னா பூத்த தன்மாத்திர ரூபம், பூத்த தன்மாத்திரை வடிவான வைஜயந்தியாக்கியாம். என்ன மாலை போட்டிருக்காரு? வைஜயந்தின்னு சொல்லக்கூடிய மாலை. அவர் அணிஞ்சிருக்க மாலைக்கு பேர் வைஜயந்தி. அது பஞ்ச தன்மாத்திரைகளோட வடிவமா இருக்கிறது. அந்த மாலையை ஸ்ரஜம், அந்த மாலையை நித்தியம் பிபர்த்தி இது, அவர்தான் நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தோள்கள்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கார். அதனால அவருக்கு பேரு ஸ்ரக்வின்னு பேரு. அப்போ பகவானோட நாம் அந்த மாலையை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன தோணணும்? பகவான் அணிஞ்சிருக்கிறது எனது வைஜயந்தி அப்படின்ற மாலை, அது பஞ்ச தன்மாத்திரை ரூபமானது. அதுக்கு அடுத்தது வாச்சஸ்பதி ருதாரதீஹி. வாச்சஸ்பதி ருதாரதினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாச்சோ, வாச்சஸ்பதின்றதுக்கு அர்த்தம் வித்வானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாச்சஸ்பதி அப்படின்னு சொல்லுவோம். வித்வான் யாராவது வந்து டாக்டரேட் கொடுக்கறது, சாஸ்திரி சர்மா இது மாதிரிலாம் பட்டம் கொடுக்கறது, அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாச்சஸ்பதின்றது ஒரு முக்கியமானது. வாச்சஸ்பதி மிஸ்ரர் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு வியாக்கியாக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார், வாச்சஸ்பதி மிஸ்ரர் அப்படின்னு. அவர் வந்து எல்லா சாஸ்திரத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காருன்னா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பெரிய வித்வான். அவங்களோட ஒய்ஃப் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாமதி அப்படின்னு பேர். பிரம்மசூத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாமதி வியாக்கியானம் அப்படின்னு பேர், ரொம்ப பிரசித்தமானது. வாச்சஸ்பதி மிஸ்ரோட வியாக்கியானம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் எடுப்போம். நான் ஒரு 2-3 கிரந்தம், சர்வதர்ஷன சார சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் இருக்குது. நான் எப்போவாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களதெல்லாம் முடியும் போது பிரம்மசூத்திரத்தோட ஆரம்பத்தில் வேணால் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ரொம்ப அற்புதமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு அவர். அந்த வாச்சஸ்பதி மிஸ்ரர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வதர்சன சங்கிரகம் நித்யானந்த சுவாமியோடது, அதுக்கு வந்து கமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. ஆச்சாரியா சொல்றார், வாச்சஸ்பதின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வித்தியைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அறிந்தவர்னு அர்த்தம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதாரதி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷய ஞானங்களையும் உடையவர்னு அர்த்தம். 2 சேர்த்து வாச்சஸ்பதினா வித்தியைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி, எல்லா விஷய ஞானங்களையும் உடையவர். இந்த 2 சேர்ந்து வாச்சஸ்பதி ருதாரதீஹி அப்படின்னு ஆயிடுச்சு. பாஷிகார் சொல்றாரு பாருங்க. வாச்சோ, வாக்குனா என்ன சுவாமி அப்படின்னா வித்யா யாகா. வாக்குன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா வித்யா. இப்போ பாருங்க, வாக்கு பேசுறதுன்னா வித்யா வருமா? வாக்கு தானே வித்யா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா வித்யாவை குறிக்கிறது. வாச்சோ அப்படின்னா வித்யாயாக, வித்யாவினுடைய பத்தினா என்ன அர்த்தம்? தலைவன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாக்கெல்லாம் எதெல்லாம் இருக்கோ, வித்யாலாம் எதெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா வாச்சஸ்பதி அப்படின்னு பேர். வித்யைகளுக்கு தலைவன், வித்யைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர். அப்படிப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வார்த்த விஷயா தீர். அடுத்தது உதாரதினா என்ன சுவாமி? சர்வார்த்த விஷயா தீர். தீர்னா புத்தி. எல்லா விஷயத்தை பற்றியும் அறிந்தவர், புத்தி இருக்கிறவர் யாரு அப்படின்னா தீர் புத்திர் அஸ்ய இதி, இவரிடம் இருப்பதால் எல்லா விஷயத்தை பற்றின ஞானம். என் கிரியேட்டர் ஆச்சு, ஸ்திதிகர்த்தாவா இருக்கார், லயக்கர்த்தாவா இருக்கார், சிருஷ்டிகர்த்தாவா இருக்கார். அவருக்கு தெரியாம எதையாவது கிரியேஷன் நடந்திருக்குமா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிரியேஷன் இல்லை. அப்ப எல்லா கிரியேஷன்ல இருக்கிற எல்லா விஷய ஞானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எவருடைய புத்தி இருக்கிறதோ, ஏன்
அப்படின்னு கேட்டா எல்லாத்தோட புத்தியும் அவர் தானேங்க. அப்ப என்னோட புத்தியில நான் என்ன அறியணும், எறும்போட புத்தியில எது அறியுதோ, யானையோட புத்தியில எது அறியுதோ, எல்லா புத்தியும் பகவான்கிட்ட இருக்கிறதுனால சர்வார்த்த விஷயத்தை, எல்லா விஷயங்களையும் அறிந்த புத்தி இவரிடம் இருக்கிறதுனால இவருக்கு பேர் உதாரதீகின்னு பேர். அப்ப உதாரதீகி அதையும் வாச்சஸ்பதி, வித்யைகளுக்கு அதிபதியா இருக்கிற வாச்சஸ்பதியையும் ரெண்டும் சேர்த்து ஏக்கம் நாம, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே நாமமா என்ன பண்ணிருக்கு, வாச்சஸ்பதி உதாரதீஹி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பாத்தீங்கன்னா 217வது நாமம் இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா 36வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா 9 நாமங்கள் படிக்கப்பட்டிருக்கு. ஓம் குரவே நமஹ, ஓம் குருதமாய நமஹ, ஓம் தாம்னே நமஹ, ஓம் சத்யாய நமஹ, ஓம் சத்யபராக்கிரமாய நமஹ, ஓம் நிமிஷாய நமஹ, ஓம் அநிமிஷாய நமஹ, ஓம் ஸ்ரக்வினே நமஹ, ஓம் வாச்சஸ்பதயே ரதியே நமஹ. ஓம் 217 நாமம் முடிஞ்சு. அடுத்து 24வது ஸ்லோகம் வந்திருக்கு. ஸ்தோத்திரத்தோட ஆர்டர்ல 24, சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 37. அக்ரணீர் கிராமணி ஸ்ரீமான், அக்ரணி கிராமணி ஸ்ரீமான், ஞாயோ நேதா சமீரணஹ, ஞாயோ நேதா சமீரணஹ, சகஸ்ரமூர்தா விஸ்வாத்மா, சகஸ்ரமூர்தா விஸ்வாத்மா, சகஸ்ராக்ஷஸ் சகஸ்ரபாத், சகஸ்ராக்ஷஸ் சகஸ்ரபாத், அக்ரணி கிராமணி ஸ்ரீமான், ஞாயோ நேதா சமீரணஹ, சகஸ்ரமூர்தா விஸ்வாத்மா, சகஸ்ராக்ஷஸ் சகஸ்ரபாத். என்னென்ன பேரு? அக்ரணி அப்படின்னா அக்ரே நயதி இது அக்ரணி, முன்னாடி அழைத்து செல்பவர், முன்னால் அழைத்து செல்பவர், கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறவர்னு அர்த்தம். சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையை, எனக்கு இந்த யாராவது அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா இந்த கையை, இந்த விரல சுண்டு விரல கையில் கொடுத்துருவாங்க. நம்ம பாட்டு சுண்டு விரல பிடிச்சிட்டு அப்படியே போகிறது. நாய்க்குட்டி பாருங்க அழகா வரும், பூனைக்குட்டி பார்த்தீங்கன்னா வரும். குழந்தைங்களை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போட எவ்வளோ ஆனந்தமாக இருக்குன்னு. பகவான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா முமுட்சுக்களையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சி கூப்பிட்டு வரா. அந்த கையில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு எங்கே அங்கே போக முடியாது, வா பின்னாடியே வா அப்படின்னு இழுத்துட்டு போகிறது. இப்போ நம்ம பண்ணுறோம்ல, என்னோட குருநாதர் என்ன பண்ணாரா, பேசக்கூடாது, பேசாமல் பாடத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் ஏதாவது முந்திரி கொட்டத்தனமா இது என்ன அது என்ன எதாவது கேட்பார். கேட்கும் போதெல்லாம் பார்த்து பேசக்கூடாது, சும்மா பாடத்தில் உட்காந்து கேட்கணும் அப்படின்வாரு. சும்மா கேட்கணும், வேற எதுவும் பேசக்கூடாது. பேசுகிற காலம் இருக்கு, அப்போ பேசு, இப்போ பேசக்கூடாது, கேளு அப்படின்வாரு. அதே மாதிரி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, முமுட்சுக்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, கையை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டு போறார் முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா முமுட்சுக்களை முன்னோக்கி அழைத்து செல்வதால், அக்ர அப்படின்னு என்ன அர்த்தம், முன்னாடி. நீ நயே தாத்துல இருந்து நயத்தி கொண்டுட்டு போறதுனால, இழுத்துட்டு போறதுனால அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா அக்ரணி அப்படின்னு பேர், அக்ரணீஹி பேர். அதுக்கப்புறம் கிராமணினா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, கிராமண சமுதாயம், ஜீவக்கூட்டம். சுவாமி முமுட்சுக்களை மட்டும்தான் சுவாமி அவர் அழைச்சிட்டு போறாரா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கலாம்ல. இல்லப்பா, முமுட்சுக்களை மட்டும் இல்லை, அவங்க கர்ம பலன்களுக்கு ஏற்றார் போல எல்லா ஜீவராசிகளையும் என்ன பண்றார், அவர்தான் கையை பிடிச்சு அழைத்து கொண்டு போறார். அதனால அவருக்கு பேரு கிராமணின்னு அர்த்தம். கிராமணின்னு என்ன அர்த்தம், கிராமண லோக சமுதாயம், லோகத்தோட மக்கள்லாம் இருக்கும்ல, எல்லா மக்களையும் அழைத்து செல்பவர், லீடர். அதனால மேய்ப்பர், நம்ம கரெக்டான வார்த்தை பார்த்தீங்கன்னா மேய்ப்பர். கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார், ஆடு மாடு மேய்ச்சார். ஆடு மாடெல்லாம் மேய்க்கல, ஜீவர்களை மேய்ச்சவர். ஏய் வா 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 அப்படின்னு எப்படி ஆட்டுக்காரன் மாட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா மாட்டை எல்லாம் கூட்டு போவானோ, அதே மாதிரி நம்மளை எல்லாத்தையும் அழைத்து செல்பவர், வழிகாட்டியா இருக்கிறவர் யாரு, பகவான். அதனால அவருக்கு பேர் கிராமணின்னு பேர். அதுக்கப்புறம் ஸ்ரீமான், ஏற்கனவே இந்த ஸ்ரீமான் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, ஸ்ரீனா லக்ஷ்மி, லக்ஷ்மியை உடையவர் ஸ்ரீமான் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீன்றதுக்கு அர்த்தம் பிரகாசம்.
அந்த பிரகாசத்தை உடையவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமான் அப்படின்னு பேர். ரொம்ப பிரகாசம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க இப்போ கூட விக்கிரகமாக வச்சாவே எப்படி இருக்கார். அப்போ ஒரிஜினலாக வந்து கிருஷ்ணனா இருக்கும்போது, நான் ராமனா இருக்கும் போதும் ஐயோ பார்க்காம போயிட்டோமே, ஒருவேளை பார்த்துருப்போம், அப்போ தெரியாமல் போச்சு, புத்தி அங்கே நிற்காம போயிடுச்சு. இப்போ சிலையை பார்த்துக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிலையிலேயே இப்படி இருக்காரு. ராமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்ல பிடிச்சிட்டு கோதண்ட ராமரா நின்று இருந்தாருன்னா ஜீவனத்தையே கொடுத்துக்கலாம்ல, என்ன அழகா இருப்பாரு. கிருஷ்ணன் அந்த ஃப்ளூட்டோட நின்று கோணல் மானலா நின்னா, ஐயோ ஒரு பொண்ணு வந்து சின்ன பொண்ணு நிற்கிது. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோயில் போயிட்டு வரும்போது ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன், அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கோணல் மானலா நிற்கும் போதெல்லாம் எனக்கு கிருஷ்ணனோட ஞாபகம் தான் வருது. அதுக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறதே ஸ்கூல் பஸ்க்காக நிற்கிது. இப்படி நின்று சிரிச்சுக்கிட்டு நிற்கிது. நினைச்சேன் ஒரு சின்ன பொண்ணை பார்த்தாவே நம்ம இவ்வளோ மயங்கிறோமே, கிருஷ்ணனே வந்திருந்தா என்ன ஆயிருக்கும், என்ன எப்படி நினைச்சு பார்க்கவே ஆனந்தமா இருக்குல்ல கிருஷ்ணனோட ரூபம், ராமோட ரூபம். அப்ப ஸ்ரீன்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்? தோற்றப்பொழிவு, எல்லாத்தையும் ஆக்கர்ஷணம் பண்ற தோற்றப்பொழிவு பகவான் இருந்துருக்கு. அதனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமான் அப்படின்னு பேர். நியாயகன் என்ன அர்த்தம்? லாஜிக்கு பேரு நியாயம்னு பேரு. நியாயமே வடிவானவர், லாஜிக் ரூபமா இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பகவான். அதனால அவருக்கு பேரு நியாயகன்னு பேரு. அதுக்கப்புறம் நேதா. நேத்தானா திரும்ப அதே தான், 1வது நாமம் 2வது நாமம். அக்ரணி கிராமணி 2 நாமம் இருக்குல்ல, அந்த 2த்துலயும் நீ நயேன்ற ஒரு தாத்து, அழைத்து செல்பவர்னு அர்த்தம். அதே தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நேத்தான்னு ஒரு தனி நாமமா பண்ணப்பட்டிருக்கு. நேத்தான்னு என்ன அர்த்தம்? லீடர். நம்ம தலைவன் தமிழ்ல சொல்றோம்ல, அதே ஹிந்திலேயே சம்ஸ்கிருதம் சொல்லும் போது நேத்தான்னு சொல்லுவாங்க. நேதாஜி நம்ம சொல்றோம்ல, நேதாஜி. சுபாஷ் சந்திர போஸ் சொல்றோம் நேதாஜி. நேதான்றதுக்கு அர்த்தம் தலைவர், லீடர், லீட் பண்றவர், வழிநடத்துபவர். அதுக்கப்புறம் சமீரனகனா என்ன அர்த்தம்? பகவான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஃபுல்லா, அதே மாதிரி பகவத்கீதை ஃபுல்லா. யாராவது கொஞ்சம் சித்ராமா மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடி பாடம் கேட்குறீங்கன்னா, நம்ம தனமாமி இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமச்சந்திரன்ஜி இது மாதிரி நிறைய பேர் இருக்குங்க சீனியர்ஸ்லாம். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாமத்தை எடுக்கும் போதே டிஃபைன் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, விராட்டு, ஹிரண்ய கர்ப்பர், அந்தர்யாமி, இல்லைன்னா சுத்த சைத்தன்யம் அப்படின்னு ஃபார்ம் 4 ஃபார்ம். சதுர்வியூக சதுர்திரம்ஸ்ட இருக்கா, சதுர்வியூகம்னு பார்த்துருக்கோம். பகவானுக்கு 4 வியூகங்கள் இருக்கு. விராட்டு, ஹிரண்ய கர்ப்பர், அதுக்கப்புறம் ஈஸ்வரன், அதுக்கப்புறம் சுத்த பிரம்மம். அப்போ இந்த 4 பேஸ் பண்ணி தான் இருக்கிற எல்லா நாமங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நாமத்தை எடுக்கும் போதும் என்ன பண்ணோம், இது வந்து விராட்டா வருமா, இல்லை ஹிரண்ய கர்ப்பரா சொல்றாரா, இல்லை ஈஸ்வரனா இருந்து சொல்றாரா, இல்லை சுத்த பிரம்மமா இருந்து சொல்றாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புலப்பட்டுருது எல்லாமே. இப்போ சமீரனகனா என்ன, யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரின அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசைக்கிறதுன்னு அர்த்தம். சமயக்கு ஈரின சமீரனகன்னா என்ன அர்த்தம்னா நன்றாக அசைப்பவர். யார் அசைக்கிறானா? கிரியாசக்தி. யாரு கிரியாசக்தி அப்படின்னா வாயு. இந்த வாயு ரூபத்தில் இருக்கிறது பகவான் ஹிரண்ய கர்ப்பர். இப்ப சமீரனகன்றது என்னன்னா ஹிரண்ய கர்ப்ப ஃபார்ம். வாயு ரூபத்துல சமஷ்டி பிராணன். நான் அசைகிறேன், பிராணன் போயிடுச்சுன்னா அசைய முடியுமா சுவாமி? என் தேகத்துல அசைய முடியாது, பேச முடியாது. அப்போ இந்த தேகத்தை அசைக்கிறது உள்ள இருக்க பிராணன். இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அசைச்சுக்கிட்டு இருக்கிறது, கிரியாசக்தியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டி பிராணகான்னு பேரு. அதான் ஹிரண்ய கர்ப்பர். அப்ப எல்லாத்தையும் வாயு ரூபத்தில் இருந்துகிட்டு என்ன பண்றார்? அசைக்கின்றவர். சமீரனக பகவான் தாங்க அசைக்கிறார். அவர் இன்று ஒன்றும் அசையாது, அணுவளவும் அசையாது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அவர் அசைஞ்ச அசையும். அந்த பாட்டு நல்லா எடுத்துருப்பாங்க. அவர் திடீர்னு நின்றுவாரு, நின்னா எல்லாம் அப்படியே அகிலமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ஷணம் நின்று திரும்ப ஆரம்பிக்கும். அப்போ பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா வாயு ரூபத்தில், கிரியாசக்தி ரூபத்தில் ஹிரண்ய கர்ப்பரா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு எல்லாத்துக்குள்ளாரையும் அசைவை ஏற்படுத்துறார். அசைவு இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆட்டம் அசையுதுன்னு வச்சுங்களேன். ஆட்டம் அசையணும் அப்படின்னா சுற்றி வருது அப்படின்னா அணுக்கள் ஒன்னோட ஒன்று சுற்றி வருதுன்னா கூட அங்கே கிரியாசக்தியா ஹிரண்ய கர்ப்பர் இருக்கணும். அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் எங்கே இருக்கார் அப்படின்னா துரும்பிலும் இருக்கார், தூணிலும் இருக்கார். துரும்புனா அணுவிலையும் இருக்கார். அப்ப ஹிரண்ய கர்ப்பருக்கு மேலதான் அந்த அணுவும் கல்பித்தம். அவர் இல்லாத இடமே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சமீரனகனா. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட நான் பார்க்கணும் என்னுடைய ஒவ்வொரு அசைவு யாருனால நடந்துட்டு இருக்கு? பகவானால நடந்துட்டு. பகவான் தான் என்னுடைய அசைவா இருக்கார்.
என்னை அசைக்க வைக்கிறவரா பகவான் இருக்கார் அப்படின்னு சிந்தனை பண்றது சமீரினக. அதுக்கப்புறம் சகஸ்ரமூர்தா. சகஸ்ரமூர்தான என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷ சூக்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானை வர்ணனை பண்ணும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தலையும் அவர் தலை தாங்க. தலை வந்து பாத்தீங்கன்னா வேற தலையே இல்லை. சகஸ்ர மூர்தா அப்படின்னு அவருக்கு பேர், 1000 தலைகளை உடையவர் அப்படின்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விஸ்வாத்மா. விஸ்வாத்மான இந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொரூபமா ஆத்மாவா இருக்கார். அவர்தான் உயிரா இருக்கார், அவர்தான் உணர்வாகவும் இருக்கார். இந்த மொத்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் ஆத்மா, விஸ்வாத்மா. அதுக்கப்புறம் சகஸ்ராட்சக. சகஸ்ராட்சகன் அர்த்தம் 1000 கண்களை உடையவர். அவருக்கு கண்கள் இல்லை, ஆனா எல்லா கண்களும் அவருடைய கண்களா தான் வச்சுக்கிட்டு இருக்கார். எல்லா கண்கள் மூலமாகவும் அவர்தான் பார்க்கிறார். 1000 கண்களை உடையவர். சகஸ்ர பாத்து. அவருக்கு பாதங்களே இல்லை, நிர்குண நிராகாரம். ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா பாதங்களும் அவருடைய பாதங்கள் தான். எல்லா பாதங்கள் மூலமாகவும் எல்லா இடத்துலயும் அவர் தான் நடந்துகிட்டு இருக்கார். அதனால சகஸ்ர பாத் அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாமம்? 10 நாமங்கள் இருக்கு. அக்ரணீஹி. அக்ரணீஹினா என்ன சுவாமி அப்படின்னா, முமுட்சுக்களை வந்து பாத்தீங்கன்னா லீடு பண்றவர். இப்ப நம்மளாம் முமுட்சுக்கள்ல கரெக்டா டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு காலைல கூட வந்து பாத்தீங்கன்னா சில பேர் திட்டுறேன்ல, ஏப்பா அந்த டீச்சர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? 4ஆம் கிளாஸ் டீச்சர் சூரியன் உதிக்கிறான் மறைகிறான்னு சொல்லி கொடுத்தாங்க டீச்சர். அதெல்லாம் தப்பு, அந்த டீச்சர் சொன்னது தப்பு. ஐயோ அவங்க டீச்சர் சொன்னது தப்பாச்சு. ஆமா தப்பு தான், சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறையிறதும் இல்லை. ஐயோ அப்போ சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்கு அது கரெக்டு, இந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு மாற்றிக்கும். அப்போ ஒரு டீச்சர் தப்பா, இன்னொரு டீச்சர் தப்பா? அந்தந்த காலகட்டத்தில் அந்த அது கரெக்ட். அப்போ முமுட்சுக்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, பலவிதமான குரு மூலமாக என்ன பண்ணுறாரு, யாருக்காவது கில்ட்டி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாமி என்னோட குருநாதர் உங்களாச்சு, நான் முன்னாடி உங்களை தானே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் அவங்களெல்லாம் கண்டனம் பண்ணுறீங்க. ஆமாம் கண்டனம் பண்ணி தான் ஆகணும். சூரியன் உதிக்கிறான்னு ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்ததை இன்னொரு டீச்சர் என்ன பண்ணணும், கண்டனம் பண்ணணும். அப்சல்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தான் ஆகணும். இது இல்லைப்பா இது தப்பு, இது கொஞ்சம் மாற்றிக்கும். அடுத்த டீச்சர்கிட்ட போகும்போது இது தப்புப்பா இதை மாற்றிக்கும், இதை தப்புப்பா இதை மாற்றிக்கும் அப்படின்னு. அதை எஜுகேஷன். எஜுகேஷன்றதுக்கு அர்த்தமே வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சுக்கிட்டே நம்ம அறிவை விரிவாக்கிக்கிட்டே சரியாக்கிக்கிட்டே போகிறது தான் எஜுகேஷன். அப்போ வந்து முமுட்சுக்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குருநாதர்கள் வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரமாத்மா என்ன பண்ணுவார் தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் நல்ல முமுட்சுக்களாக இருந்தீங்கன்னா கை மாற்றி உங்களை என்ன பண்ணுவார், நல்ல நல்ல குருநாதர்கள்ட்டெல்லாம் கூப்பிட்டு போய் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பக்குவப்படுத்தி ஒரு முழுமையடைய பண்ணுவார். அப்போ உள்ளாத்துலேயும் இருந்துக்கிட்டு பகவானுக்கு தெரியும் நீங்கள் என்ன பாவிக்கிறீங்கன்னு தெரியும். அதனால என்ன பண்ணணும், எந்த ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸும் இல்லாமல் பகவான் தான் நம்மளை வந்து மேல் நோக்கி நடத்துறார் அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். ஆச்சாரிய சொல்றார் அக்ரம். அக்ரம்னு என்ன அர்த்தம்? பிரகிருஷ்டம் பதம் மோக்ஷம். பிரகிருஷ்டம் பதம்னு என்ன அர்த்தம்? ரொம்ப உத்கிருஷ்டமான மேலான பதம், அதான் அக்ரம்னு பேர். அக்ரம்னா மேலானது, முன்னாடி இருக்கிறது. முமுட்சுக்களுக்கு முன்னாடி எது இருக்கு? மோட்சத்தை அடையணும், பரமபதம். அந்த பரமபதத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரம்னு பேரு, பிரகிருஷ்டம் பதம்னு பேர். ரொம்ப சிறந்த பதம், சிறந்த அடைய வேண்டிய மிகவும் மேலான பதம். அந்த பதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நயதி, பகவான் தான் என்ன பண்ற, கையை பிடிச்சி வாப்பா அப்படி. நான் இப்போ வந்து யோசிச்சு பார்க்குறேன், ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேதாந்தெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஓங்காரமும் நல்ல கீதா தான். கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓமித்தி ஏகாட்சரம் பிரம்ம சொல்லியிருக்கா. சொன்னோன்னே என்னையே நினச்சிட்டு ஓங்காரத்தை சொல்லுன்னு வேற சொல்லியிருக்கா. எனக்கு அப்போல்லாம் யாரும் குருநாதர் தெரியாது, எதுவும் தெரியாது. ஓங்காரத்தையே சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டு போச்சு. எனக்கு பகவான் மேலே ஒரே ஒரு துக்கம். ஐயோ என்கிட்ட போயிடுச்சு. ஆனால் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா உள்ளே இருந்து பார்க்குறாருல்ல, கரெக்டாக கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷிகேஷ் கூப்பிட்டு போனார். நல்ல ஒரு நாகாபாபாட்ட போய் செஞ்சுட்டேன். நாகாபாபாட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது சன்னியாசனா என்னன்னு தெரியாது, எத்தனை வெரைட்டி சன்னியாசம் இருக்குது, நாகா சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க ஒன்றும் தெரியாது, எது நல்லது எது கெட்டது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஹிந்தி தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, அத்வைதம் துவைதம் தெரியாது, எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கிருஷ்ணர் மட்டும்தான் தெரியும். எல்லாத்தையும் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன கூப்பிட்டு போறாரோ போட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் ஒரு ரிஷிகேஷ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 நாள் இருந்தப்ப எங்கே அன்னக்ஷேத்திரம் இருக்குன்னு தெரியாது, கேட்டு பழக்கமே இல்லைல்ல, யார்ட்டையுமே வந்து பிக்ஷா கேட்டு பழக்கம் இல்லை.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜோன்னு மழை பெஞ்சுட்டு இருக்கு. நல்ல குளிர்காலத்தோட ஸ்டார்டிங் பீரியடு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே நடந்துகிட்டே இருக்கேன். பசி 2 நாள் ஆச்சு. கையில் இருக்க காசு எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒரு 11,000 ரூபாய் கையில் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில்லறை எல்லாத்தையும் கூட தானம் பண்ணிட்டேன். 2 நாளில் இருக்கிறது 172 ரூபா வச்சுருந்தேன். அதுவும் காலியாகி போச்சு. காலியாகி போயிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு பசி நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சது. நான் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது 291 கிலோமீட்டர் பத்ரிநாத் அப்படின்னு வந்துச்சு. எங்கள் அம்மா பூர்வாசிரமத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பத்ரி நாராயணன் இருக்கார், நம்ம எப்போது போகணும். எங்கள் அம்மா போகணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஏதோ கதை சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பாலாம் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டமானது. கிருஷ்ண கோயில், நல்ல கோயில் இருக்குது, நாராயணன் கோயில். அதெல்லாம் சொல்லி எனக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்ரிநாத்னு ஏதோ ஒரு பெரிய, இப்போ நம்ம சொல்கிறோம்ல பிரகிருஷ்டம் பதம், எனக்கு அடைய வேண்டிய பதம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி பத்ரிநாராயணனை பார்க்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரே ஆசை வந்துருச்சு. ஆசை வந்தோடனே நான் என்ன பண்ணுறேன், அப்படியே மெதுவாக பட்னி 2 நாளாக சாப்பிடல, அப்படியே நடந்து போயிட்டே இருக்கேன். 191 கிலோமீட்டர் தானே, 291 கிலோமீட்டர் தானே, நடந்துடலாம் அப்படி நடந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 30 கிலோமீட்டர் நடந்துட்டேன். கியாசி அப்படின்னு ரிஷிகேஷ்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஒரு கிராமம் வந்துச்சு. அந்த கிராமத்தை தாண்டி போயிட்டே இருக்கேன். எதுவும் இல்லை, கீழே நதி, கங்கா நதி ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரே காடு. அந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு கல் கிடந்துச்சு. நான் பாட்டுக்கு உட்காந்து ஜோன்னு மழை, பசி, குரங்குங்கெல்லாம் இருந்துச்சு. நான் வந்து கிளியராக இருந்தேன். என்னை வழி நடத்துறது யாரு? கிருஷ்ணன் தான் எல்லாத்துக்கும் முன்னாடியும் போகிறான். அதனால கிருஷ்ணன் என்ன சொல்கிறானோ அதுபடியே நடப்போம் அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா பேசாமல் உட்காந்துருக்கேன். ஒரு லாரி டிரைவர் வந்தான். லாரி வந்து ஓட்டு வந்து என்ன பண்ண நிப்பாட்டிட்டு ஏதோ கேட்டால், எனக்கு தான் ஹிந்தி தெரியாது. கதவை திறந்து விட்டோன்னே நான் என்ன பார்த்தேன் தெரியுங்களா, கிருஷ்ணன் கூப்பிட்றான், லாரி டிரைவர் ரூபத்தில் கிருஷ்ணன் வந்திருக்கான் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஏறி உட்காந்தாச்சு. ஏறி உட்கார்ந்ததுக்கு பிறகு நேராக கொண்டுட்டு வந்தான். எங்கேயோ வந்து கதவை திறந்தான். இறங்கிக்கோன்னு சொன்னான். கிருஷ்ணர் இறங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இறங்கிட்டேன். இறங்கிட்டோன்னு பார்த்தா எங்கே ஆரம்பிச்சோனோ யாத்திரையை அங்கேயே கொண்டு வந்து லேண்ட் பண்ணிவிட்டேன். அடப்பா, இது எங்கேயோ இருக்கு இந்த இடம், நம்ம எங்கேயோ பார்த்தோமே அப்படின்னு சுற்றி பார்க்குறேன். பார்த்தா அதே மைல் ஸ்டோன் 291 கிலோமீட்டர் பத்ரிநாத் அங்கேயே இறக்கி விட்டான் வந்து. ஐயோ, சரி கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இஷ்டப்பட்டு வழி நடத்துறாரு அப்படின்னு அங்கேருந்து அப்படியே வந்து ஒவ்வொரு ரூபத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து நல்ல என்னோட ஆச்சாரியர் அமைச்சு கொடுத்தார். அவர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகாபாபாட்ட இருந்து தப்பி தவறி இன்னொருத்தர் கூட்டிகிட்டு போய் என்னை வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் கேரி பண்ணி ஒரு நல்ல கையில் கிடச்சி சிரவணமும் ஆகி மனநமும் ஆகி. அப்போ இப்போ கூட எனக்கு என்ன தெரியுமா, பகவான் இருக்கார் பார்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்க நம்பிக்கை என்ன தெரியுங்களா, பகவான் இருக்கார் பார்த்து. இது வரைக்கும் கொண்டு வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தையும் கொடுத்துருவார், ஆத்மனிஷ்டையும் கொடுத்துருவார். அதனால இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காருல்ல. அப்போ யார் வழி நடத்துறா அப்படின்னு கேட்டிங்கன்னா முமுட்சுக்களை வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணி கொண்டுட்டு போறவர் பகவான். எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கூட இதே படாதீங்க. முமுட்சுவா இருந்தீங்க அப்படின்னா பகவான் பார்த்துப்பார் உங்களை சரியான கையில வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் நமக்கு என்ன தோணும், அந்தந்த ப்ரெசென்ட்ல நமக்கு புத்தி இருக்குல்ல, ஐயோ ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே தெரியுதே அப்படின்னு இருக்கும். ஐயோ நம்ம கெட்டு போயிட்டோமோ, கைவிட்டார பகவான் அப்படிலாம். கைவிடவே மாட்டார். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிட்டார் அப்படின்னா மோட்ச பதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவார். நமக்கு புத்தி இல்லை. நான் ஒவ்வொரு சமயத்தை யோசிச்சிருக்கேன், ஐயோ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாருன்னு. கஷ்டம்லாம் இல்லை, நமக்கு புத்தி இல்லாதனால கஷ்டம்னு நினைக்கிறோம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டுட்டு போறாரு நம்ம. அப்ப முமுட்சுக்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருஷ்டம் பதம் நயதி முமுட்சூனு இது அக்ரணீஹி. பகவான் வந்து முமுட்சுக்களை அந்த மேலான பரமபதத்தை நோக்கி மோட்ச பதத்தை நோக்கி அழைத்து செல்வதால் பகவானுக்கு பேரு அக்ரணீஹி அப்படின்னு பேர். கவலையப்படாதீங்க, இந்த நாமம் இருக்கு நமக்கு. அது அப்புறம் 219வது நாமம் கிராமணீஹி. கிராமணீஹின்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமம்னா ஜீவ சமுதாயம். இந்த ஜீவ சமுதாயத்தை வழி நடத்தி கொண்டுட்டு போறவருக்கு பேரு என்னது, கிராமணீஹி. ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்றாரு, பூத்த கிராமஸ்ய நேத்ருத்வா. இந்த பூத்த கிராமம்னா ஜீவராசிகளோட கூட்டம். இந்த மொத்த ஜீவராசிகளோட கூட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்துகிட்டு யாரு, அந்தர்யாமி. எங்க இருந்து வழி நடத்துறாரு, அந்தர்யாமியா உள்ள இருந்துகிட்டு லெஃப்ட் போ ரைட்டு போன்னு ஜிபிஎஸ்ஸா வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் எல்லாத்தையும் லீட் பண்றவரா இருக்கார். நேத்ருத்வா, தலைவரா இருந்து லீட் பண்ற காரணத்தினால அவருக்கு பேரு கிராமணீஹி அப்படின்னு பேர். அப்புறம் 220வது நாமம் ஸ்ரீமான்.
ஸ்ரீமான்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, ஸ்ரீன்றதுக்கு அர்த்தம் காந்தி. காந்தினா என்ன அர்த்தம்னா, தேகத்தில் இருக்கிற ஒரு தோற்ற பொலிவுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கர்ஷண சக்தி இருக்குல்ல, ஒரு க்ளோ. அந்த க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடியது, அதுக்கு பேர் காந்தின்னு பேர். அப்போ ஸ்ரீன்றதுக்கு அர்த்தம் காந்தி. அந்த காந்தி வந்து பார்த்தீங்கன்னா சர்வ அதிசயினி அஸ்ய இதி ஸ்ரீமான், எல்லாத்தையும் காட்டிலும் அதிகமான காந்தியா. நிறைய ஆக்டர்ஸ்க்கு, பொலிட்டீஷியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்த காந்தி இருக்கும், அதை வந்து ஆக்கர்ஷணம் பண்றாங்க. எப்படி வந்து நின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெஜாண்டிக்கா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நல்ல தோற்றப்பொழிவு ஆக்கர்ஷணம் பண்றது. விட்டில் பூச்சி மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நோக்கி போறாங்க. ஆனா இந்த உலகத்திலேயே அதிகமான காந்தியை உடையவர் யார் அப்படின்னா பகவான். அதனால அவருக்கு பேர் ஸ்ரீமான் அப்படின்னு பேர். ஈஸ்வர ரூபத்தை பார்த்தாவே எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே, ஆனந்தமா இருக்குமே பகவானோட. அதுவும் அந்த கருப்பு கலர் இருக்கு பாருங்க, என்ன கலர் இல்லை பகவானோட கலர். அந்த விக்கிரகம் கருப்பு வர்ணமா இருந்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. ஸ்ரீரங்கம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு, அந்த சயன கோலத்துல ஒரு இது இருக்கு. சயன கோலம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கறதுக்கு என்ன ஆனந்தம், கருப்பு கலர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 221வது நாமம் நியாயக. நியாயகன என்ன சுவாமி அர்த்தம்னா, பிரமாண அனுகிராகோ அபேத காரகஸ்ய நியாயக. பிரமாண வேத பிரமாணங்கள் இருக்குல்ல, அந்த பிரமாணங்கள் எல்லாத்தையும் அனுகிராகோ அபேத காரகஸ்ய. ஆச்சாரியர் சொல்வாரு நியாயம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, பிரம்மசூத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியாயம்னா தர்க்கம், நியாயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தர்க்க நியாயத்தெல்லாம் வந்து நியாய தர்சனம், அதுக்கப்புறம் கௌதமர் கானாதன் 2 மகரிஷிகள், நியாயம் வைசேஷிகம் நம்மளுடைய தர்சனங்கள். இந்த 2 தர்சனத்தை பற்றியும் கண்டனம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்வார், இந்த தர்க்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குதர்க்கம், இதெல்லாம் முமுட்சுக்கள் என்ன பண்ணும், உபேக்ஷா பண்ணணும்னு சொல்லிட்டு, தர்க்கம் என்னையா தர்க்கம், நான் சொல்கிற தர்க்கம் பாரு என்ன அப்படின்னு கேட்டு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன்ல, நேற்று வந்து கத்திரிக்காய் சாம்பார் நான் சாப்பிட்டேன், நேற்று ராத்திரியில் ஹரித்வாருக்கு நான் போன சொப்பனம் பார்த்தேன், ஹரித்வாருக்கு போன மாதிரி, அப்புறம் நேற்று ராத்திரி நல்லா தூங்கி போயிட்டேன், இப்போ காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எது வந்து போகுது அப்படின்னு கேட்டினா, நேற்று ஜாகிரதம் வந்துச்சு போச்சு, நேற்று சொப்பனம் வந்துச்சு போச்சு, நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீப் ஸ்லீப்பும் வந்துச்சு போச்சு. இந்த 3த்துலையும் வந்து போகாதவன் யாரு, நான். அப்ப நான் சத்தியமானவன், இந்த 3ம் பொய்யானது. சிம்பிள். டெய்லி வருது போகுது, டெய்லி வருது போகுது. இதுக்கு மேல என்ன லாஜிக் வேணும்? சங்கர பாஷ்யத்துல பிரம்மசூத்திரத்துல இந்த லாஜிக் சொல்றாரு, இதான் லாஜிக். அப்ப வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல இருக்கிற லாஜிக் இருக்குல்ல, இது வேற. நியாய வைசேஷிகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனி மனிதரால் செய்யப்பட்ட லாஜிக். ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா பண்றாரு, பிரமாண அனுகிராகோ, வேதத்தில் இருக்கக்கூடிய பிரமாணம் இருக்க ஏக்கமேவ அத்விதீயம், இருக்கிறது ஒரே பிரம்ம தத்துவம் தான், இருக்கிறது எல்லாம் ஈஸ்வரன் தான் அப்படின்ற அந்த வேதம் சொல்லக்கூடிய அந்த பிரமாணத்தை சித்தப்படுத்தக்கூடியதா எது வந்து அபேத காரக, அபேத காரகஸ்த நியாய, அபேதத்தை உணர்த்தக்கூடியதா எந்த நியாயங்கள் இருக்கும். இப்ப நான் சொன்ன நியாயம் இருக்குல்ல, சிம்பிள். காரக தர்க்கன் இருக்கு, காரக தர்க்கன்ற சப்தம் இருக்கு, அங்க விட்டு போயிருக்கு. காரக தர்க்க, காரகஸ்தர்க்கன்னு போட்டுங்க. தர்க்கத்துக்கு பேர் தான் நியாயம். இப்ப நான் சொன்னேன்ல, நேற்று நாம சாப்பிட்டேன், நேற்று போயிடுச்சு, நேற்று சொப்பனம் பார்த்தேன், அதுவும் போயிடுச்சு, நேற்று தூங்கினேன், அதுவும் போயிடுச்சு, இப்போ நான் இருக்கேன், இதுவும் போயிடும். அப்போ யார் போகாதவன்? நான் போகாதவன். இந்த ஒரே நான். நம்ம அனுபவம் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் தூக்கத்தில் ஒரே அனுபவம் தான் இருக்கு, நான் நான் நான், ஒரே அனுபவம் தான். இப்போவும் நமக்கு யாருக்கு என்ன அனுபவம் இருக்கு? நான் 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 தான். அப்போ நான் வந்து ஒன்னே ஒன்று தான், மீதி எல்லாம் தேகம் அநேகம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுதான் தர்க்கம். அப்போ இந்த தர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதை உணர்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபேதத்தை. நீங்கள் நான் எல்லாம் ஒன்றுன்ற அபேதத்தை ஸ்ருதி சொல்லக்கூடிய பிரமாணத்தை சித்தப்படுத்துறதா, அனுகிரகம் பண்ணக்கூடியதா இருக்கக்கூடிய தர்க்க ரூபமா யார் இருக்கா? பகவான் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சு. குதர்க்கம் பண்ணவே வேணாம். ஸ்ருதி மத தர்க்கோனு சந்தீயதாம், ஸ்ருதியோட ஏத்து ஸ்ருதிகள் சொல்லக்கூடிய தர்க்க ரூபமா பகவான் இருக்காருன்னு அதைதான் செய்ய வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
இன்னையோட இது நிற்கட்டும், நாளைக்கு மீதி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதிஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ஸ்ரீராம நாமவரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. நாராயண நாராயண ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம். இல்லை, தாமம்ன்றது வந்து ஸ்தானம். இல்லை, 2 தாமம் சொல்லுவோம். 2 தாமம் வந்து இந்தியா ஃபுல்லாக 4 தாமம். இந்தியா ஃபுல்லாக 4 தாமம் சொல்லுவோம். 4 தாமம் சிவஸ்தலமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத்தில் சோமநாத்தில் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் 2-3 விதமாக சொல்லுவாங்க. கேதார்நாத், ராமேஸ்வரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதர், அதுக்கப்புறம் துவாரகா. இந்த 2 கார்னரில் வந்து விஷ்ணுவோட ஸ்தலம் வந்துடும். மேலே 2 வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட ஸ்தலம் வந்துடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இதை மட்டும் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேதார்நாத் சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் சொல்லுவாங்க, அப்புறம் சோம்நாத் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் சார்தாம்ன்றது மலைக்கு மேலே இருக்கிறது வந்து சார்தாம்னு சொல்கிறது. கங்கோத்திரி, யமுனோத்திரி, ஆமாம், கேதார்நாத், பத்ரிநாத் எல்லாமே வந்துடும். ஆனால் உண்மையிலேயே சார்தாம்ன்றது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற 4 கார்னர் தான். இப்போ நான் சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்தாம், பிரதான சார்தாம். ஒன்று 2 மீனிங் இருக்குல்ல. ஒன்று வந்து ஸ்தானம், இன்னொன்று வந்து புகலிடம் நம்ம சொல்கிறோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசம். தாமன்றதே பிரகாசம். அதனால நாராயண பரோ ஜோதி அப்படின்னு அவர் கொண்டு வந்தார். வாசம் பண்ற. ஆமா, அது அங்க இருக்கிற சார்தாம். ஆனா பாரத தேசத்துல சார்தாம்ன்றது இந்த 4 தான் நான் சொன்னது. கேதார்நாத், ராமேஸ்வரம், 4 கார்னர் வந்து 4 இது வந்து பூரி, துவாரகா இந்த பக்கம் இருக்கு. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். கவலையப்படாதீங்க, எதா இருந்தாலும் பகவான் பார்த்துப்பான்றேன். அக்ரணி பகவான் இருக்கார். இந்த கையை பிடிச்சி அப்படியே சின்ன குழந்தைய கூப்பிட்டு போகிற மாதிரியே கூப்பிட்டு போயிடுவார். கை கொடுக்கணும், கையை ஃபஸ்ட்டு கையை கொடுக்காம விட்டோன்னா கை கொடுக்கணும், கூப்பிட்டு போங்கன்னு. நாராயண் நாராயண். ஹரி ஓம் ஹரி ஓம்.